வக்ப் மற்றும் வழிபாட்டு உரிமையை காக்க வலியுறுத்தி கோவை உக்கடம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியினர் நடத்திய மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பாபர் மஸ்ஜித் இடிப்பு தினமான டிசம்பர் 6ஆம் தேதியை முன்னிட்டு வக்ப் மற்றும் வழிபாட்டு உரிமையை காப்போம் என்கின்ற முழக்கத்துடன் தமிழகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் எஸ்டிபி கட்சியினர் சார்பாக பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக எஸ்டிபிஐ கட்சியின் கோவை மத்திய மாவட்ட சார்பாக உக்கடம் பகுதியில் எஸ்டிபியின் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சிவக்குமார் தலைமையில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அப்பாஸ் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட பொருளாளர் மீடியா மன்சூர் தொகுத்து வழங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முகமது இசாக் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அமைப்பாளராக கலந்து கொண்ட எஸ்டிபி கட்சியினர் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக், தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் ஆகியோர் கோரிக்கையை வலியுறுத்தி உரை நிகழ்த்தினர். இந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்பட கலந்து கொண்டனர். வக்ப் மற்றும் வழிபாட்டு உரிமையை காக்க வேண்டும் என்று கோஷம் முழங்கினர். மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும். பாதுகாப்போம், சொத்துக்களை பாதுகாப்போம், பாதுகாப்போம், வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்போம். டிசம்பர் 6ஆம் நாள் பாபரி பள்ளியை இடித்த நாள், இளைய நாளை தகர்த்த நாள். யாரை மறக்க மாட்டோம். பாபர் பள்ளி விவகாரத்து அநீதியை மறக்க மாட்டோம், லோகத்தையும் மறக்க மாட்டோம். RSS பாஜகவே RSS சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக தேசம் முழுவதும் இன்றைய தினம் டிசம்பர் 6 பாசிச எதிர்ப்பு நாள், பாபரி பள்ளிவாசல் தகர்க்கப்பட்ட தினத்தை பாசிச எதிர்ப்பு நாள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு 33 ஆண்டுகால அநீதிக்கு நீதி வேண்டி வக்ப் மற்றும் வழிபாட்டு உரிமைகளை பாதுகாக்க வேண்டி அரசமைப்பு சட்டத்தை கையிலேந்தி இந்த மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக மாவட்டத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சிவக்குமார் அவர்களுடைய தலைமையில், மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய இஷாக் அவர்களுடைய முன்னிலையில், வருகை தந்து பெரியார் திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயா கு. ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சிறப்புரையோடு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வக்ப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், முஸ்லிம்களுடைய சொத்துக்களை, குறிப்பாக பாபரி பள்ளியை இடித்ததைப் போல மதுராவில் இருக்கக்கூடிய ஈத்கா மஸ்ஜிதையும் காசியில் இருக்கக்கூடிய ஞானவாபியையும் இன்னும் பள்ளிவாசல்களை தவறான நம்பிக்கையின் என்ற பொய்யான அடிப்படையில் அபகரிப்பதை நிறுத்த வேண்டும். வக்ப் திருத்த சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களுடைய வக்ப் சொத்துக்களை அபகரிப்பதை, வக்ப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற்று உடனடியாக அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாபரி பள்ளியுடைய இடிப்பு என்பது இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு எதிரானது. RSS எழுதி கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை வாசித்துவிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் தலைகுனிய வைத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நீண்ட கால போராட்டத்தை எஸ்டிபி கட்சி முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது. புரியல.
தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு மிகச் சிறந்த நிலைப்பாடு, மிக தைரியமான நிலைப்பாடு. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாதுகாத்து மத நல்லிணக்கத்தை பறைசாற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. எஸ்டிபி கட்சியின் சார்பாக அந்த நிலைப்பாட்டை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம்.